முதல் கேள்வி பாருங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரப்பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? முதல்ல இந்த குறளோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீயாரோட செல்வம், அதாவது ஒரு கெட்டவனோட செல்வம் வந்து எதுக்கு ரிலேட்டட் ஆனதுன்னா, ஒரு ஊரில் நடுவில் இருக்கிற ஒரு பாய்சனஸான ட்ரீ மாதிரி. அந்த பாய்சனஸான ட்ரீயில் வர ஃப்ரூட்ஸ் வந்து யாருக்குமே யூஸ் கிடையாது. அதே போல் தான் ஒரு கெட்டவன்ட்ட இருக்க செல்வம் வந்து யாருக்கும் பயன்படாது. ஓகேவா? இதுதான் இந்த குறளோட அர்த்தம். இதில் பயின்று வந்திருக்க அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உவமை அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை அணி. ஸோ உவமை அணினா எப்படின்னா, ஒரு பொருள் தர்றோம் ஒரு சென்டென்ஸும், இன்னொரு பொருள் தரும் இன்னொரு சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரு இதால் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரெண்டுமே ரிலேட் ஆகி வர்றதை வந்து உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க, வெற்றி வேர்க்கை. இதை யார் இயற்றியிருப்பாங்கன்னா, அதிவீர ராமபாண்டியர் அவர் இயற்றியிருப்பார். ஆப்ஷன் பி பாருங்க, அருங்கலஞ்சப்பு. இந்த அருங்கலஞ்சப்புவை யார் இயற்றியிருப்பாங்கன்னா, ஒரு சமண முனிவர் தான் இயற்றியிருப்பாங்க. ஆனால் அந்த முனிவரோட பெயர் வந்து இன்னும் வரை யாருக்கும் தெரியவில்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், நன்னறி. அந்த நன்னறியை இயற்றினவர் யாருன்னா, சிவப்பிரகாச அடிகளார். அண்ட் இந்த ஆப்ஷன் டி இருக்குது தெரியுமா, ஞானக்குறள். இதை தான் நம்ம ஔவையார் வந்து இயற்றியிருப்பாங்க. தேங்க்யூ.